வெல்கம் பேக் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் இருந்த ஆப் வந்து ஒர்க் ஆகலை. பேக்ரவுண்டு சர்வர் அப்டேட் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு மிஸ் மேட்ச்னு வந்திருக்கு. அது வந்து விரைவில் சரியாயிடும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மை வித் ரேட்ஸுடைய மெம்பருடைய அவங்களுடைய நியாயமான கோரிக்கையும் ஆதங்கத்தையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த ஆடியோ பதிவு அவங்களே வந்து உங்கள் சேனலில் நீங்கள் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பல மை வித் ரேட்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருந்தாங்க. வாங்க அந்த ஆடியோ நம்ம இப்போது தெளிவாக பார்க்கலாம். ஹலோ சார், உங்களோட யூடியூப் வீடியோ எல்லாமே பார்க்குறோம். அவரவருக்கு தெரிஞ்ச ஒரு தெளிவான விளக்கங்களை எல்லாருமே கொடுக்குறீங்க. வந்து எதையுமே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைமைகள் கெட்ட சூழ்நிலைமைகளாக மாற்றுற மாதிரி இருக்குது சார் உங்களோட வீடியோ எல்லாமே. எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், இப்போ மைவி3 பண்ணுற ஒரு விஷயங்கள் மோசடி நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க சார். ஆஸ் யூஷுவல் நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் சார். அது வந்து பண்டமாற்று முறை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஆதி காலங்களில் நடந்தது. அப்போல்லாம் வந்து இவ்வளவு தூரம் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுக்கல. சரிங்களா? ஒரு பொருளை வாங்கி நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை அவங்களுக்கு கொடுத்துட்டு, அந்த பொருளுக்குண்டான மதிப்பளவுக்கு அவங்கக்கிட்ட என்ன பொருள் நமக்கு தேவையானது இருக்கோ அதை வாங்கணும். இன்றைக்கி ஒன்று வந்து பணம் சந்தைப்படுத்துகிற விஷயம் வியாபாரமாக, அதாவது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பிஸ்னஸாக மாறுச்சோ அன்னையிலிருந்து மட்டும்தான் வந்து முதலாளித்துவ சமூகங்கள் உருவெடுக்க ஆரம்பித்தது. சரிங்களா? அப்போ அந்த முதலாளித்துவ சமூகங்கள் உருவெடுக்க ஆரம்பிச்சிருந்து மட்டுமே தான் வந்து நிறைய தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. ஒரு பக்கமாக தான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதலாளி மட்டுமே தான் எடுத்துனார். மற்றவங்களாம் சுரண்டி தான் அவர் சம்பாரிச்சார். ஆனால் அப்படி ஒரு பழைய காலங்களில் திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்குது சார் இந்த மைவி3 நிறுவனம். அதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியலை. மக்கள்கிட்ட வாங்கி பணம் ரொட்டேஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வருங்காலங்களில் வந்து பொருள் விற்பனையாக ப்ராஃபிட் அதிகமாக வரும்போது இவங்களுடைய பிளான்கள் எல்லாமே நீங்கள் ஆழமாக அது மேலே பழி போடுறதுக்கு இவ்வளவு ஆழமாக யோசிக்கிறீங்களே சார். அவங்க சொல்கிற ஒரு விஷயங்கள் ஆப்டாக இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ரெயின்போ பிளானோ இல்லை சிம்பிளாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற ப்ராடக்ட் பிளானே அப்படியே நல்லபடியாக அமைஞ்சுன்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து அவங்களால மக்களுக்கு நல்லா செய்ய தான் சார் முடியும். ஆஸ் யூஷுவல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எனக்கு இது வந்து சரின்னு தான் சார் தோணுது, தவறுங்கிறது தோணலை. சரிங்களா? ஏதோ ஒரு முதலாளி மட்டுமே வாழணும் அப்படின்னு நினைக்கிறது கார்ப்பரேட் கம்பெனி. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா மறைமுகமாக உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய விளக்கங்கள் எல்லாமே மறைமுகமாக கார்ப்பரேட்டுக்கோ அப்படின்னு தோணுது சார். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னா கார்ப்பரேட் இதே மாதிரி விளக்கம் பண்ணுங்க சார். நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு இது மாதிரி விளக்கம் கொடுங்க. எத்தனை கம்பெனிகள் இப்படி நடக்குது? அதெல்லாம் ஒரு முறை அப்படின்னா, என்னைக்கு முதலாளித்துவ சமூகம் வந்துச்சு அன்னைக்கு தான் சார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது முதலாளி ஒருத்தன் லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சான். சரிங்களா? அப்படி ஒரு விஷயம் வழக்கத்தில் எல்லாம் மாறி வந்துருச்சு. அதனால நீங்கள் எல்லாம் அதை சரின்றீங்க. இப்போ பழைய நிலைமைக்கு ஒரு நியூ ட்ரெண்டு மூலியமாக ஒரு விஷயங்களை வந்து பழைய முறைக்கு தான் சார் பழையபடி இது கொண்டு போகிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு அப்படி தான் சொல்லுவேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொருள் வாங்கும்போது பாயிண்ட்ஸ் தான் ஏறுது. எத்தனையோ மாதங்கள் வாங்கி ஒரு பாயிண்ட்ஸ் ஏறி ஒரு டப்பா கொடுப்பாங்க, ஒரு ஃப்ரீயாக ஏதாவது கொடுப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அவங்களே வந்து எல்லாமே நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. பண்ணும்போது இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரையுமே இருக்கிற வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லலை, வேற எதுவும் தவறு சொல்லலை. இருக்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டேவும் இதை சைடாக பண்ணணும்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதில் எங்கே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப இவ்வளோ ஒரு பழி போடுறதுக்கு இவ்வளோ தூரம் ஆழமாக யோசிக்கிற நீங்கள், இதோட திட்டங்கள் எல்லாம் சரிதானா அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்காக நீங்கள் பாசிட்டிவாக ஒரு வீடியோ போடலாமே. பாசிட்டிவ்னு இல்லை, இந்த திட்டங்கள் எல்லாம் சரியா தவறா அதை மட்டும் போடுங்க. இது எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க? ஏன் மோசடி பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? மோசடியெல்லாம் கிடையாது. இதில் எங்கே மோசடி நடக்குது? யாரை மோசடி பண்ணாங்க? அப்படி பார்க்க போனால் வந்து நீங்கள் உங்கள் என்ன அகைன்ஸ்டாக வீடியோ போடுறேன். நீங்கள் தான் ஏதோ ஒரு லாபகரத்துக்காக வந்து ஏதோ பண்ணுறீங்கன்னு தோணுது சார்.
வேண்டாம் சார். மக்களுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க ஃபுல்லா இப்படி பண்ண வீடியோ போட தான் இருக்கிற சாதாரண ஒரு மக்களுமே ரொம்ப பயந்து உங்கனால தான் வந்து பீதி வந்து கிளம்புது. உங்கனால தான் நெறைய கஷ்டங்கள் உருவாகுதே தவிர, மைவி3 கம்பெனினால நெறைய கஷ்டங்கள் உருவாகல. வேணும்னே ஒரு கொடைச்சல் குடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே பண்றீங்க. ஏன் சார் உங்க மனசாட்சிக்கு இதெல்லாம் தெரியலையா? ஆ? நான் தெரியாம தான் கேட்குறேன். மக்களை காப்பாத்துறோம்னு சொல்றீங்களே சார், எத்தனை விழிப்புணர்வை கொடுத்து நீங்க தன்னால எத்தனை தர்மங்கள் தானங்கள் செஞ்சு காப்பாத்துனீங்க. தர்மங்கள் அப்படிங்கிறது தன்னை சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யறது. தன்னை சுத்தி இருக்கிற தன்னுடைய ரத்த உறவுகள் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு செய்யறது தர்மம். தானம்ங்கிறது நம்ம முகம் தெரியாம தன்னுடைய உறவே இல்லாதவங்களுக்கு செய்யக்கூடியது. அப்படி எதுவும் அசோக் ஸ்ரீநிதியும் மற்றவங்களும் வந்து தானங்கள் பண்ணி எல்லாரையும் காப்பாத்திட்டு நான் மைவித்திரையில் நட்டப்பட்டவங்களுக்குலாம் நான் கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க காசை நான் மைவித்திரிலேருந்து மீட்டு தரேன்னு எதுவும் போடுறீங்களா? ஓப்பனாக கேட்குறேன் சார். அப்படி எதுவும் பண்ணுறீங்களா? யூடியூப்பில் போடுறீங்க செய்கிறீங்க, விழிப்புணர்வுன்றீங்க சார். விழிப்புணர்வு கிடையாது. ஏதோ ஒரு ப்ராஃபிட் இல்லை ஒரு சம்பாத்தியத்துக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் நேர்மைப்படுத்தி பேசுகிறீங்க சார். வெளிப்படையாக அதை அப்படி தான் எங்களுக்கு தெரியுது. அவன் வந்து மைவித்திரி கொள்ளையடிச்சாலும் எங்களுக்கு நல்லது தான் சார் செய்கிறாங்க. எதுவும் கெட்டது செய்யலையே. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஒரு விஷயத்த நடக்க விடுங்களேன். ஏன் வந்து அதை தடுத்து நிறுத்தணும்னு இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கீங்க? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ லாபகரம் வரணுங்கிறதுக்காக தானே இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? கொஞ்சமாவது மனசாட்சியோடு இருங்க சார். அவங்க மோசடி பண்ணல சார், நீங்கள் தான் சார் மோசடி பண்ண வைக்கிறீங்க. நீங்கள் தான் மோசடி பண்ண வைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கல, நீங்கள் தான் மக்கள் வாழ்க்கையை கெடுக்குறீங்க. நீங்களும் அசோக் ஸ்ரீனி மக்களுக்கு விழிப்புணர்வுன்றீங்களே, கண்டிப்பாக நீங்கள் கெடுக்குறீங்க சார். நான் அடித்து சொல்லுவேன், கண்டிப்பாக கெடுக்குறீங்க. அது பாட்டில் ஒரு ரன் ஆகிட்டு இருந்த ஒரு விஷயங்களை 8-9 மாதங்களாக கேஸ் அது இதுன்னு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ இந்த 2024 தொடங்குனதுலேருந்து ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணி வேணும்னே பழி போட்டு ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க, நீங்களும் நிம்மதியாக இவ்வளோ தூரம் பண்ணிட்டு நீங்களும் நிம்மதியாக தான் இருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் நல்ல விஷயங்களே இல்லை சார். தயவுசெய்து ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருந்தால் கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருங்க சார். கண்டிப்பாக அவங்க செய்வாங்க சார், செய்யாமலாம் போக மாட்டாங்க. நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறேன்னு சொல்கிற விஷயங்கள் நீங்கள் அமைதியாக இருந்தாலே எங்களுக்கு விழிப்புணர்வு தான் சார். தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம், நீங்கள் எதுவுமே எதுவும் போட வேண்டாம் சார். வேறு எதையாவது பற்றி போடுங்க. எங்கள் கூட பிறந்த அண்ணனா உங்களை நினச்சி கேட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ இனிமேல் வந்து வீடியோ அந்த மைவித்திரையை பற்றி வீடியோ போட வேண்டாம் சார், தயவுசெய்து ப்ளீஸ். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது போன்று வேறு யாராவது மைவித்திரி ஆர்ட்ஸுக்கு நிறுவனத்துக்கு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லது மைவித்திரி ஆர்ட்ஸ் எதிராக செயற்படக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வேண்டுகோளை வைக்கணும்னாலும் சரி, நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஒளிபரப்பணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆடியோவாக பதிவு செஞ்சு அனுப்பலாம். அது நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணப்படும். மேலும் நம்ம மைவித்திரி ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்கிற வேலைக்கு ஒரு உதாரணம் இந்த ஆடியோவில் நம்ம இப்போ கேட்போம். நாங்கள் ஒரு சேல் பண்ணோன்னா கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வரி போக பேலன்ஸை தான் சார் பே அவுட் கமிஷனாக வாங்குறோம். இங்கே விளம்பரன்ற பேரில் உலக அழகிகளையும் சினிமா ஸ்டார்ஸையும் கூட்டிகிட்டு வந்து உயிருக்கு உழ வைக்கிற உணவுப் பொருட்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன அப்படியே சார் பண்ணுறோம்? வாய்வெளி விளம்பரம் மூலயமா மக்கள் நேரடியாக சந்திச்சு நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். சினிமாக்காரங்க விளம்பரத்தில் நடிச்சு வாங்குற சம்பளத்தை நாங்கள் உழைச்சி வாங்கிட்டு இருக்கோம் சார். இந்த பிசினஸ லீகலா எத்திக்கலா ஹலாலான முறையில பண்ணிட்டு இருக்கோம் சார். நல்ல பொருள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சார், ஆனா நிலைச்சு நிற்கும்.